கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நல்ல நாளிலே நாம் ஒன்று சேர தேவனுடைய மகா பரிசுத்தமான சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிற மேன்மையா அருமையுமான அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த அந்த மாபெரும் வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரருக்கும் மகிமையை செலுத்தி கொண்டு கோத்தகிரி பகுதியில் இருக்கிற உங்கள் அன்பு சகோதர சகோதரிகளினுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு கெத்செமனே நோக்கிய நடைபயணம். கெத்செமனே நோக்கிய நடைபயணம் அப்படிங்கிற ஒரு தலைப்பின்கள் தான் இந்த நாளுக்குரிய பாடத்தை பார்க்க இருக்கிறோம். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை நினைவு கூற இருக்கிற நாம இந்த நாளிலும் கூட நம்மளை அதுக்கு ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் வண்ணமாக, தகுதிப்படுத்திக் கொள்ளும் வண்ணமாகத்தான் இன்னைக்கு கூட ஒரு பாடத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்ப நமக்கு தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த கடைசி நாட்கள்ல நடந்த ஒரு நிகழ்ச்சி, கெத்செமனை நோக்கி அவங்க நடந்து போகிற அந்த ஒரு காரியத்தை தான் நம்ம பார்க்கிறோம். ஆதார வசனம் நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 30வது வசனம். மத்தேயு 26:30. அவர்கள் சோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவமலைக்கு புறப்பட்டு போனார்கள். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இங்க நம்ம கவனிக்கிறோம், அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவமலைக்கு புறப்பட்டு போனார்கள். அப்ப கடைசியா அந்த ராபோஜனம் ஆசரிச்ச பின்னாடி ஆண்டவராகி இயேசுவும் சீசர்களும் செய்த காரியத்தை தான் இதுல நம்ம பாக்குறோம். அப்ப அவங்க மேல் வீட்டுல இருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கிளம்பிட்டாங்க. இப்ப கெத்செமனை நோக்கி என்ன பண்றாங்கன்னா புறப்பட்டு போறாங்க. இங்க நம்ம பார்க்கிறோம், ஒலிவு மலைக்கு புறப்பட்டு போனார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த ஒலிவு மலையில இருந்த ஒரு தோட்டம் தான் கெத்செமனே. இப்ப அங்கதான் என்ன பண்றாங்கன்னா ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு அவங்க அங்க ஒலிவு மலைக்கு புறப்பட்டு போறாங்க அப்படின்னு கூட நம்ம பாக்குறோம். அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, அந்த மேல் வீட்டுல இருந்து கெத்செமனே வரைக்கும் போறாங்க. எத்தனை பேர் போனாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 12 பேர் போறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மற்றும் 11 சீசர்கள். அதுக்கு முன்னாடியே யூதாஸ் கிளம்பி போயிடுறாரு, அவரை காட்டி கொடுக்கிற அந்த மனநிலையோட. இப்ப 12 பேர் அவங்க போறாங்க. இப்ப போகும்போது அவங்க எந்த சிந்தையோட போயிருப்பாங்க, அதுல தேவனுடைய பிள்ளைகளான நமக்குரிய பாடங்கள் என்ன அப்படிங்கிறது தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அப்ப அவங்க முதலாவது எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா மேல் வீட்டறையில இருந்து புறப்படுறாங்க. புறப்பட்டு அவங்க கெத்செமனே போறதுக்குள்ள என்ன சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கறதுதான் யோவான் 14ஆம் அதிகாரத்துல இருந்து யோவான் 17ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்குங்க. யோவான் 14ஆம் அதிகாரத்துல புறப்படுவாங்க. அடுத்து 17ஆம் அதிகாரம் முடிஞ்சு 18வது அதிகாரத்துல அவங்க அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருவாங்க. நம்ம வசனம் நம்ம பார்க்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 31வது வசனம். யோவான் 14:31. நான் பிதாவில் அன்பாய் இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம் வாருங்கள் என்றார். மேல வசனங்கள்ல பாத்தீங்கன்னா அவருடைய அந்த முடிவை குறிச்சு எல்லாம் பேசிட்டு இப்ப சொல்லுவாரு, எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம் வாருங்கள். அப்ப அந்த மேல் வீட்டு அறையில இருந்து என்ன பண்றாங்கன்னா எந்திரிச்சு அந்த இடத்துல இருந்து இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க புறப்பட்டுட்டாங்க. எங்க போய் சேர்ந்தாங்கும் போது யோவான் 18ஆம் அதிகாரம் 1வது வசனம். யோவான் 18:1. இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீசருடனே கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது, அதிலே அவரும் அவருடைய சீசரும் பிரவேசித்தார்கள். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்க பாத்தீங்களா இப்பதான் தோட்டத்துக்கு போய் சேர்றாங்க. அப்ப இடையில நடந்த காலப்பகுதிகளில் அவங்க நிறைய காரியங்கள் பேசி கொண்டாங்க. நிறைய காரியங்கள் அவங்க சிந்தனை கூட அவங்களுக்குள்ள வந்துச்சு. இப்பதான் என்ன ஆகுறாங்க, கெத்செமனை நோக்கிய நடைபயணம் அவங்க அங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப முதலாவது இந்த கெத்செமனை தோட்டத்தை பத்தி நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா இந்த தோட்டம் யாருடையது, எதுக்காக இவங்க கெத்செமனை தோட்டத்துக்கு போனாங்க, வேற எங்கேயும் போகாம இவங்க எதுக்கு கெத்செமனே தோட்டத்துக்கு போனாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த தோட்டம் யாருடையதுன்னா இயேசு கிறிஸ்துனுடைய சீசர்கள்ல, அப்போஸ்தலர்கள் இல்லைங்க, சீசர்கள்ல ஒருத்தர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மார்க்கு. இந்த மார்க்குடைய குடும்பத்தாருடையது தான் இந்த கெத்செமனே தோட்டம். இவரோட சேர்ந்த ஒரு உறவினர் தான் நீங்க பாத்தீங்கன்னா பர்னபா அப்படின்னு கூட நம்ம அப்போஸ்தலர்களை பார்ப்போம். இந்த பர்னபா, மார்க்கு இவங்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. அதாவது மார்க்குடைய சித்தப்பா தான் பர்னபா அப்படின்னு கூட வரலாற்று பின்னணியில சொல்றாங்க. அவர் தான் ஆறுதலின் மகன் அப்படின்னு கூட நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்ப்போம். இவங்களுடைய அந்த தோட்டம் தான் நீங்க பாத்தீங்கன்னா அந்த கெத்செமனே தோட்டம். இதுக்கு முன்னாடி அநேக தடவைகள் போயிருக்காங்க. ஏன்னா மார்க்கு எல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சவங்க, ரொம்ப அறிமுகமான அப்படிங்கிறதுனால இவங்க அடிக்கடி அந்த இடத்துக்கு போயிட்டு வருவாங்க. இயேசு கிறிஸ்து ஜெபிக்கணுங்கும் போது அடிக்கடி அந்த இடத்துக்கு போவார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 39வது வசனம். லூக்கா 22:39. பின்பு அவர் புறப்பட்டு
வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார். பாத்தீங்களா, வழக்கத்தின்படியே. அப்போ ஒரு வழக்கம் என்ன இருந்துச்சுன்னா, அடிக்கடி இவங்க அந்த ஒலிவு மலைக்கு கெத்செமனே தோட்டத்துக்கு போறது ஒரு பழக்கமா இருந்துச்சு. ஏன் இயேசு கிறிஸ்து அந்த கடைசி மணி வேளையில எதுக்கு கெத்செமனே தோட்டத்தை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மேல் வீட்டாரையிலேயே இருந்திருக்கலாம். மேல் வீட்டாரையிலேயே அவங்க இருந்திருந்தா, சேவகர்கள் வந்து யூதாஸ் ஃபர்ஸ்ட் என்ன தெரியுங்களா பண்ணியிருப்பாரு, இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே, சரி காட்டி கொடுன உடனே இவங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு எங்க தெரியுங்களா வந்திருப்பாரு, ஏன்னா மேல் வீட்டு அறையில இருந்து தானே அவர் போனாரு, அங்கதான் வந்திருப்பாருங்க. அங்க வந்து பாக்குறாரு, அங்க யாருமே இல்ல அப்படின்ன உடனே தான் இவர் என்ன பண்றாருன்னா, ஏற்கனவே இவருக்கு நல்லா தெரியும் இயேசு கிறிஸ்து போனா எங்க தான் போவார் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சதுனால தான் என்ன பண்றாருன்னா, கெத்செமனே தோட்டத்துக்கு அந்த போர் சேவகர்களை கூட்டிக்கிட்டு போறாரு. இப்ப நம்மளுடைய கேள்வி என்னன்னா, ஏன் அவர் மேல் வீட்டாரிலேயே இருந்து அங்கே கைதாயிருக்கலாமே அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அங்க கைதாகி இருந்தாருன்னா அவருடைய சீசர்கள் அங்க இருந்து தப்பிச்சு போயிருக்க முடியாது. அவங்களையெல்லாம் சேர்த்து கைது பண்ணியிருப்பாங்க. இப்ப இந்த தோட்டங்கிற இடம் இருக்கும்போது அங்க அந்த இருட்டுல இவங்க தப்பிச்சு போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சுங்க. தன்னுடைய சீசர்களும் என்ன ஆயிடக்கூடாதுன்னா, தன்னோட சேர்ந்து கைதாயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் அந்த கெத்செமனே தோட்டத்தை தேர்ந்தெடுக்கிறார். அடுத்து யூதாஸ் அங்க கரெக்டா வந்துருவாரு, ஏன்னா அது ரொம்ப பழக்கமான ஒரு இடம் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு இடத்துக்கு வந்துருவார். அப்படிங்கிறதுனால தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கெத்செமனே தோட்டத்தை அங்க இயேசு கிறிஸ்து தேர்ந்தெடுத்து அந்த இடத்துக்கு அங்க போறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நல்லா நீங்க கவனிங்க. இப்ப என்ன பண்றாருன்னா, அந்த வழக்கத்தின்படியே கெத்செமனே தோட்டத்துக்கு அவங்க புறப்பட்டுட்டாங்க. இப்ப யூதாஸ் எளிதா கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு அது பழக்கமான இடமா இருந்துச்சு அப்படின்னு கூட சகோதரர்கள் அங்க சொல்றத பாக்குறோம். ஆனா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவ்வளவு நாள் இவங்க அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு போனதுக்கும் இப்ப போறதுக்கும் நீங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வித்தியாசம். ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் போனதுக்கும் இப்ப போறதுக்கு என்ன அப்படி ஒரு வித்தியாசம்னா, இது இயேசு கிறிஸ்து சீசர்களோட போகிற கடைசி ஒரு பயணம். சரிங்களா? இந்த நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, சீசர்களும் கூட ஒரு குழப்பத்தோட ஒரு கலக்கத்தோட தான் என்ன பண்றாங்கன்னா, அங்க இயேசு கிறிஸ்துவ பின்பற்றக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இப்ப நம்மளுடைய கேள்வி, மேல் வீட்டுல இருந்து அந்த கெத்செமனே தோட்டம் வரைக்கும் எவ்வளவு தூரம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு 1/2 மைல் தூரம் அப்படிங்கிறாங்க. நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. நடந்து போனா 15ல இருந்து ஒரு 25 நிமிஷம். ஒவ்வொருத்தருடைய நடை வேகம் இருக்கு இல்லைங்களா, அதை பொறுத்து ஒரு 15ல இருந்து 25 நிமிஷம் ஆகும் அந்த மேல் வீட்டு அறையில இருந்து கெத்செமனே தோட்டம் போறதுக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 11 சீசர்களோட இப்ப மேல் வீட்டுல இருந்து புறப்பட்டாரு. நைட்டு நிலவு வெளிச்சம், ஏன்னா பௌர்ணமி டைம்ல தான் அந்த பஸ்கா ஆசரிப்பாங்க. அப்ப அந்த பௌர்ணமி வெளிச்சத்துல இப்ப என்ன பண்றாங்கன்னா 12 பேரும் அங்க கடந்து போறாங்க அப்படின்னு கூட நம்ம பாக்குறோம். கடைசி மணி நேரம், இனி சீசர்களோட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்க போறதில்ல அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தை ரொம்ப பிரயோஜனமா அவர் என்ன பண்றாருன்னா அங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிருப்பாரு. ஒரு சில காரியங்கள் அவங்களோட பேசியிருப்பாரு. ஒரு சில இடங்களுக்கு போகும்போது நீங்க பாத்தீங்கன்னா, ஏற்கனவே அங்க நடந்த சம்பவங்கள் கூட அவங்களுக்கு நினைவுக்கு வந்திருக்கும். இயேசு கிறிஸ்து சொன்ன உவமைகள், இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள், அவர் சொன்ன உபதேசங்கள் எல்லாமே என்ன ஆயிருக்கும்னா அவங்களுக்கு அந்த இடத்துக்கிட்ட போகும்போது ஒரு ஞாபகம் வந்திருக்கும். நம்மளே கூட பாருங்க, ஏற்கனவே ஒருத்தரோட ஒரு இடத்துக்கு போயிருக்கிறோம், மறுபடியும் அந்த இடத்துக்கு போகும்போது ஏற்கனவே போன நேரத்துல என்னென்னலாம் பேசணும், என்னென்னலாம் செஞ்சோங்கிறதெல்லாம் அங்க ஞாபகம் வரும் பாருங்க. அது போலதான் இங்க அவங்களுக்குள்ளேயும் ஒரு சில காரியங்கள் என்ன இருக்குன்னா ஞாபகத்துக்கு அங்க வந்திருக்கும் அப்படின்னு கூட பாக்குறோம். இப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, மேல் வீட்டு அறையில இருந்து கெத்செமனே நோக்கி போறாங்க. முதலாவது அவங்க போன இடம் எது தெரியுங்களா? அவங்க மேல் வீட்டுல இருந்து புறப்பட்டு எருசலேமை கடந்து ஒலிவ மலைக்கு போற வழியில அவங்க கடந்து போக வேண்டிய நேரம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த ஊசியின் காது. இதைத்தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க கடந்து போறாங்க அப்படின்னு கூட நம்ம பாக்குறோம். அந்த நேரம் நீங்க பாத்தீங்கன்னா இரவு நேரம், எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டிருக்கும், ஒரே ஒரு வாசல் மட்டும்தான் அங்க திறந்திருக்கும். அதுதான் நம்ம பாக்குறோம் ஊசியின் காது. இந்த வாசல் வழியா தான் இவங்க என்ன ஆயிருப்பாங்கன்னா கடந்து போயிருப்பாங்க. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஊசியின் காது இடத்த அவங்க கடந்து போகும்போது அவங்களுக்குள்ள மனசுக்குள்ள என்ன சிந்தனைகள்லாம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, லூக்கா 18ஆம் அதிகாரம் 25வது வசனம். லூக்கா 18:25. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிறோம், ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் அவங்களுடைய ஞாபகத்துக்கு வந்திருக்கும். ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை காட்டிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும். அப்ப இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஒரு வாலிபன் வருவாரு,
இயேசு கிறிஸ்துவ வந்து பரலோக ராஜ்யத்தை நான் சுதந்திரிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்பாரு. இயேசு கிறிஸ்து அங்க ஒரு சில காரியங்கள் சொல்லுவாரு. அப்ப அவர் வந்து இதையெல்லாம் நான் சின்ன வயசுல இருந்து கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. சொன்ன உடனே இன்னும் உங்ககிட்ட ஒரு குறை இருக்குன்னு சொல்லுவாரு. அப்ப அவர் என்ன சொல்லுவாங்க, உனக்கு இருக்கிறதெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடும்பாரு. அவர் துக்கத்தோட என்ன பண்ணிடுவாருன்னா போயிடுவாரு. இதுதான் அந்த சம்பவம். சரிங்களா? இதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அங்க சீசர்களுக்கு ஞாபகத்துல வந்திருக்கும். இப்ப நம்ம அந்த காரியத்தை நம்ம பார்க்கலாம். அந்த ஐஸ்வர்ய வாலிபனை குறித்து இப்ப நம்ம பார்க்க போறோம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 18வது வசனம். லூக்கா 18:18. அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. அந்த ஐஸ்வர்ய வாலிபனை குறிச்சு இந்த வசனத்துல என்ன சொல்லுதுன்னா, அவர் ஒரு சாதாரண ஆள் இல்லைங்க. அவர் ஒரு சாதாரண ஜனமானவர் இல்லை. இவர் ஒரு தலைவர். அப்பொழுது தலைவன் வருது இல்லைங்களா? இவர் ஒரு தலைவர். அடுத்து இயேசு கிறிஸ்துவர் எப்படி தெரியுங்களா அறிஞ்சிருக்கிறாரு? நல்ல போதகர் அப்படின்னு அறிஞ்சிருக்கிறார். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 3வது அவர் கேட்ட கேள்விதான் ரொம்ப முக்கியம். நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்யணும்? அந்த ஒரு ஆவல் கூட அவர்கிட்ட இருந்ததை பார்க்கிறோம். அடுத்து லூக்கா 18:21. லூக்கா 18:21. அதற்கு அவன், இவைகள் எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். பாத்தீங்களா? அடுத்து இந்த வாலிபர்கிட்ட நம்ம பார்க்கிற அருமையான ஒரு குணலட்சணம் பாத்தீங்கன்னா, கற்பனைகள் எல்லாத்தையும் ஏதோ ஒரு வாலிப வயசுல இல்லைங்க, சின்ன வயசுல இருந்தே, சிறு வயது முதல் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா கை கொள்ளக்கூடியவராக இருந்திருக்கிறார். அடுத்து லூக்கா 18ஆம் அதிகாரம் 23வது வசனம். லூக்கா 18:23. அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனானபடியினால் இதை கேட்ட பொழுது மிகுந்த துக்கமடைந்தான். அடுத்து பாத்தீங்கன்னா இவர் ஒரு ஐஸ்வர்யவான் மட்டும் இல்லைங்க, அதிக ஐஸ்வர்யம் உள்ளவரா அவர் இருந்திருக்கிறார். அது கூட பாக்குறோம். அடுத்து மத்தேயு 19ஆம் அதிகாரம் 20வது வசனம். மத்தேயு 19:20. அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இவர் ஒரு வாலிபர் அப்படின்னு கூட பாக்குறோம். சின்ன பையனோ இல்ல பெரிய ஆளோ கிடையாது, ஒரு வாலிபர் அப்படின்னு கூட பாக்குறோம். அடுத்து மார்க் 10:17. பின்பு அவர் புறப்பட்டு வழியில் போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இதுதான் அந்த வாலிபர்கிட்ட நம்ம பார்க்கிற அநேக நல்ல குணலட்சணங்கள். சரிங்களா? முதலாவது நம்ம பார்க்கிறோம், அவர் வந்து ஒரு தலைவர் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ நல்ல போதகர் அப்படின்னு அவர் தெரிஞ்சிருந்தாரு. அடுத்து அவருக்குள்ள நித்திய ஜீவனை சுதந்திரிக்கக்கூடிய ஒரு ஆவல் இருந்துச்சு. தேவனுடைய வார்த்தைகளை சிறு வயதுல இருந்தே, அப்ப நம்ம பாக்குறோம் ஒரு பக்தியுள்ள பெற்றோரால வளர்க்கப்பட்ட ஒரு மகன் அப்படின்னு கூட நம்ம பாக்குறோம். அடுத்து இவர் ஒரு சாதாரண ஆளுல மிகுந்த அதிக ஐஸ்வர்யம் உள்ளவர். இன்னும் கூட நீங்க பாத்தீங்கன்னா மிகுந்த ஆஸ்தி உள்ளவர் அப்படின்னு கூட வருது. இவர் ஒரு வாலிப, பாருங்க, வாலிப வயசுல பொதுவா ஆண்டவரை தேடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஆனா இவர் ஆஸ்தியும் இருக்கு, அந்தஸ்தும் இருக்குது, ஒரு நல்ல தலைவராகவும் இருக்கிறார். இதன் மத்தியில இவர் இயேசு கிறிஸ்துவ என்ன பண்றாருன்னா தேடி வர்றாரு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இங்க நம்ம கடைசியா நம்ம பார்க்கும்போது ஓடி வர்றாருங்க. இப்ப மார்க் 10:17 பார்த்தோம் இல்லைங்களா? பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து, அப்ப அவருக்குள்ள இருக்கிற அந்த ஒரு வாஞ்சையை நம்ம பாக்குறோம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா வழியில போற இடத்துல இவ்வளவு பெரிய ஒரு தலைவர், மிகுந்த ஐஸ்வர்யவான் என்ன பண்றாருங்க, வழியில முழங்கால் படியிட்டு, பாருங்க என்ன ஒரு தாழ்மை அவருக்குள்ள இருக்குது. தேவனுடைய வார்த்தைய கேட்கக்கூடிய அந்த ஒரு விருப்பம், அடுத்து நித்திய ஜீவனை சுதந்திரிச்சு கொள்ளக்கூடிய ஒரு விருப்பம் அவருக்குள்ள அங்க இருக்குன்னு பாக்குறோம். ரொம்ப அருமையான குணலட்சணங்கள். இவ்வளவு ஒரு நல்ல குணலட்சணங்கள் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிச்சயமா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இவ்வளவு நல்ல குணலட்சணங்கள் உள்ள அந்த ஒரு வாலிபன் இன்னைக்கு நம்மளை எடுத்துக்குவோம். இப்படி ஒரு சகோதரன் வந்து நம்ம மத்தியில, இவ்வளவு தகுதிகள் உள்ள ஒரு சகோதரன் நம்ம மத்தியில வந்து, நான் பரலோகம் போறதுக்கு என்னங்க பண்ணணும்னா, என்ன பிரதர் சின்ன வயசுல இருந்து தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுறீங்க, இவ்வளவு பணம் ஐஸ்வர்யம் இருந்தாலும் அது பெருசா நினைக்காம ரொம்ப தாழ்மையோட ஓடி வரீங்க, இதை விட வேற என்ன பிரதர் தகுதி இருக்கணும்? இதுதான் நம்ம சொல்லுவோம்.
ஆனா இங்க இயேசு கிறிஸ்து பாருங்க, வெளிப்பிரகாரமான காரியத்தை பார்த்து அவர் தீர்ப்பு செய்கிறவர் இல்ல. நமக்கு நல்லாவே தெரியும். அப்ப இந்த வாலிபனுடைய மனச அவர் பார்க்கிறாரு. அந்த மனச பார்க்கிறார். அடுத்து அவருடைய அந்தரங்கத்தை அங்க பார்க்கிறார். அந்தரங்கத்தை பார்த்துட்டு தான் இப்ப என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, லூக்கா 18ஆம் அதிகாரம் 22வது வசனம். லூக்கா 18:22. இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். இவ்வளவு நல்ல குணலட்சணங்கள் நிறைந்த அந்த ஒரு வாலிபனை பார்த்து சொல்றாரு, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டுங்கிறார். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் நமக்கு பார்க்கிற முதல் பாடம். சரிங்களா? அப்ப இதே போன்ற ஒரு காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா, சபைகளுக்கு 7 காலகட்ட சபைகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய தூதன் மூலம் சொல்லும் போது இதே வார்த்தைகள் அங்க சொல்றதை நம்ம பார்க்கலாங்க. இப்ப வசனம் நம்ம எடுக்க வேண்டாம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான். அந்த எபேசு சபைக்கு சொல்லும் போது பாத்தீங்கன்னா நிறைய பாராட்டி சொல்லுவாருங்க. நீ இப்படியெல்லாம் ஜெயிச்சு இப்படியெல்லாம் இந்த ஓட்டத்துக்கு வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு எப்படி தெரியுங்களா முடிப்பாரு? ஆனாலும் உன் பேரில் எனக்கு குறைவுண்டு, அப்படிதான் முடிப்பார். அதே மாதிரி பெருகமும் 3வது காலகட்ட சபைக்கு சொல்லும் போது சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறைவுண்டு அப்படின்னு சொல்லுவாரு. அடுத்து 4வது காலகட்டம் தியத்தீரா சபைக்கு சொல்லும் போது நீங்க பாத்தீங்கன்னா உன் பேரில் எனக்கு குறைவுண்டும்பார். அடுத்து சர்தை சபைக்கு சொல்லும் போது நீங்க பாத்தீங்கன்னா, நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய் அப்படிம்பாரு. அடுத்து 7வது லவோதிக்கா சபைக்கு சொல்லும் போது நீங்க பாத்தீங்கன்னா, நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல அப்படிம்பாரு. இந்த சிமிர்னா சபைக்கும் பிலதெல்பியா சபைக்கும் மட்டும்தான் நீங்க பாத்தீங்கன்னா அந்த குறையே சொல்லியிருக்க மாட்டாரு. மீதி இருக்கிற 5 சபைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா குறையே சொல்லியிருப்பார். அப்ப இதுக்கும் நமக்கு என்ன பிரதர் சம்பந்தம்? இதுல நமக்கு என்ன பாடம் அப்படின்னீங்கன்னா, அன்னைக்கு அந்த வாலிபன் அத்தனை தகுதிகள் இருந்தாலும் அவரை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. அதே போல அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 7 காலகட்ட சபைகள்ல அந்த 5 சபைகளுக்கு சொல்லும் போது நீங்க பாத்தீங்கன்னா உன் பேரில் எனக்கு ஒரு குறைவு உண்டு. அப்ப இதுல நமக்கு என்ன பாடம்? இந்த உடன்படிக்கையின் வாழ்க்கைக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். எவ்வளவோ மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கலாம். இப்ப நம்மளை பார்த்து ஒரு சமயம் இவ்வளவு நீங்க சத்தியத்துக்குள்ள வந்திருந்தாலும், நீங்க உடன்படிக்கை செஞ்சிருந்தாலும், எனக்குன்னு ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு பிதாவின் சித்தம் செய்யறதுக்கு நீங்க வந்திருந்தாலும், ஆகிலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறைவுண்டுன்னு சொல்லி இன்னைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லுவாருன்னா எதை சொல்லுவாரு? இதைத்தான் அன்புக்குரிய சகோதர சொல்லி நம்ம சிந்திக்கணும். பிரதர், அதை ஏன் பிரதர் கேட்குறீங்க? நிறையா சொல்லுவாரு அப்படின்னோம்னா நம்ம ஒரு சரியான வாழ்க்கை வாழலைங்க. இல்ல பிரதர், ஏதாவது ஒன்று சொல்லிடுவாரு அப்படின்னோம்னா அது என்னங்கிறத நம்ம தனிப்பட்ட முறையில தேவ சமூகத்துல உட்கார்ந்து நம்ம கேட்கணுங்க. சரிங்களா? அந்த குறையோட வரப்போகிற அந்த நினைவு கூறுதலை நம்ம ஆசரிக்க போறோமா, இல்ல சரி செய்து கொண்டு நம்ம ஆசரிக்க போறோமா? ஏன்னா இந்த நினைவு கூறுதலை ஆசரிக்கிறதுல 2 வகுப்பார் இருப்பாங்க. ஒருத்தர் பாத்திரவான்களாய் ஆசரிக்கக்கூடிய வகுப்பார், இன்னொரு வகுப்பார் அபாத்திரவான்களாய் ஆசரிக்கிற வகுப்பார். இந்த அபாத்திரவான்களாய் ஆசரிக்கிறவங்க பல குறைவுகளோட ஒரு துணிகரமா தைரியமா எந்த ஒரு உணர்வும் இல்லாம ஆசரிச்சுட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய தண்டனைகளை குறித்து பின்னாடி பவுல் சொல்றாரு. அவங்க நித்திரை அடைவாங்க, பலகீனம் ஆவாங்க, வியாதி ஆவாங்கலாம் சொல்றாரு. அது ஒரு லிஸ்ட் 3 லிஸ்ட் போடுறாரு. சரிங்களா? இப்ப நம்மளை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, நாம எந்த குறைவுகளோட வரப்போகிற இயேசு கிறிஸ்துனுடைய அந்த மரணனால நம்ம ஆசரிக்க போறோம்? அந்த ஆசரிக்கிறதுல எந்த மேன்மையும் இல்லைங்க. எந்த மனநிலையோட போய் ஆசரிக்க போறோம்? உன்னிடத்தில் ஆசரிக்க வந்துட்ட, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டுன்னு நம்மளை பார்த்து சொல்லிடுவாருங்களா? அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம நம்மளை தியானிச்சு யோசிச்சு பார்க்கணும். நம்மளை நாமளே நிதானிச்சு பார்க்கணும். நம்மால விட முடியாத தேவனை காட்டிலும் நேசிக்கக்கூடிய ஏதாவது ஒரு காரியத்தோட நம்ம இருக்கிறோமா? கிறிஸ்துவை காட்டிலும் நித்திய ஜீவனை காட்டிலும் விட முடியாத ஒரு காரியம் அன்னைக்கு அந்த வாலிபன் கிட்ட இருந்துச்சு. அதனாலதான் அவர் ரொம்ப துக்கத்தோட போயிட்டாரு. இப்படியெல்லாம் என்னால பின்பற்ற முடியாதுன்னு போயிட்டாரு. இன்னைக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம கிட்ட விடுறதுக்கு ஏதாவது காரியங்கள் இருக்குதா? அன்னைக்கு பாருங்க, ஆபிரகாமுக்கு ஒண்ணு இருந்துச்சு.
என்ன இருந்துச்சு? உன் புத்திரன் என்றும் ஏகசுதன் என்றும் நேசகுமாரனும் ஆகிய அந்த ஈசாக்க எனக்காக பலி செலுத்துன்னு சொல்லும்போது கொஞ்சம் கூட யோசிக்கலைங்க. புத்திரனும் ஏகசுதனும் நேசகுமாரனுமா நானா அப்படின்னா நீங்க தாப்பா. ஒரே நிமிஷத்துல முடிவு எடுத்துட்டாரு. காலையில அதிகாலையில எந்திரிச்சிட்டாரு, மகனை கூட்டிட்டு கிளம்பிட்டார். அவருக்கு தேவனை காட்டிலும் வேற எதுவும் முக்கியமா அங்க இருக்கல. இன்னைக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு ஏதாவது தேவனை காட்டிலும் முக்கியமானது ஏதாவது இருக்குதா? நம்மளே சிந்திச்சு பார்ப்போம். இதுதான் அந்த ஊசியின் காதுங்கிற இடத்துக்கிட்ட நாம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம். அன்னைக்கு அந்த ஐஸ்வர்ய வாலிபன் கிட்ட ஒரு குறை இருந்துச்சு, அது சுட்டி காட்டப்பட்டுச்சு. இன்னைக்கு நாமளும் கூட இப்ப மேல் வீட்டு அறையில இருந்து எங்க போயிட்டோம்? ஊசியின் காது அந்த வாசல் கிட்ட போயிட்டோம். வாசலை கடந்து போய்கிட்டு இருக்கிறோம். இப்ப நம்மளும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு குறைவுகளோட நாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூற இருக்கிறோமா? யாருக்கிடையாவது ஒப்புரவாக வேண்டியது இருக்குங்களா? எதையாவது சரி செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்குங்களா? நம்மளே சீர்தூக்கி பார்ப்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் உணர்த்துகிற காரியங்களை சரி செய்து வருகிற அந்த நினைவு கூறுதலை ஆசரிக்கிறதுக்கு தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். இப்ப அடுத்து ஊசியின் காதை கடந்து அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க. இரண்டாவதாக அவங்க கடந்து சென்ற இடம் இன்னும் பள்ளத்தாக்கு, அதனுடைய எல்லையோரம் இன்னும் பள்ளத்தாக்க அவங்க கடந்து போறாங்க. அப்ப சகோதரத்தை குறிச்சு சொல்லும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களையும் கைது செய்யறதுக்கு காவலாளிகள் தேடிக்கிட்டு இருந்ததுனால இவங்க கிழக்கு பகுதியில் உள்ள இன்னும் பள்ளத்தாக்கின் வழியில் செல்லாமல் அதன் எல்லையோர பகுதிகளின் வழியாய் கடந்து சென்றார்கள். அந்த இன்னும் பள்ளத்தாக்கு எப்படிப்பட்ட இடம் அப்படின்னா, குப்பைகள் கொட்டப்பட்டு அங்க எப்பவுமே என்ன ஆகிட்டு இருக்குங்க, ஒரு எரிக்கப்பட்டுக்கிட்டு புகை வந்துகிட்டு இருக்கிற ஒரு இடம். இப்ப அந்த இடத்த இவங்க கடந்து போறாங்க. அப்ப இவங்களுக்கு என்ன ஞாபகம் வந்திருக்கும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்கனவே ஒரு உபதேசம் பண்ணார் இல்லைங்களா? அது இவங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கும். என்ன உபதேசம் பண்ணாரு? மார்க்கு 9ஆம் அதிகாரம் 42 முதல் 47 வரைக்கும். மார்க்கு 9ஆம் அதிகாரம் 42 முதல் 47 வரைக்கும். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய களத்தில் ஏந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தில் அவனை தள்ளி போடுகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ 2 கையுடையவனாய் அவியாத அக்கினியுள்ள நரகத்திலே போவதை பார்க்கிறோம். ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். உன் கால் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ 2 கால் உடையவனாய் அவியாத அக்கினியுள்ள நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. நீ 2 கண்ணுடையவனாய் நரக அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது உனக்கு நலமாய் இருக்கும். இதுதான் அவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்குங்க. அப்ப இந்த இடத்துக்கிட்ட போகும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிட்ட இந்த ஒரு காரியம் இதுல நம்ம பார்க்கும்போது, அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்குங்கிறது சேர்க்கப்பட்ட ஒரு வசனமா இருக்கு. மீதி வசனங்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் 43வது வசனத்துல சொல்றாரு. 45வது வசனத்துல சொல்றாரு, உன் கால் உனக்கு இடரல் உண்டாக்கினால். அடுத்து சொல்றாரு 47வது வசனத்துல, உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அப்படிங்கிறார். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, இங்க சொல்ல வந்துட்ட முக்கியமான விஷயம் என்னன்னா, 42வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் ஏந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தில் அவனை தள்ளி போடுகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். அப்ப இங்க முக்கியமா நம்ம பார்க்கிற ஒரு காரியம் இடரல். அப்ப அந்த இடரல் அப்படிங்கிறத ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல அந்த கடைசி நாட்களை சொல்லும்போது, இடரல் வருவது கூடாத காரியம் பாருங்க. ஏன்னா கடைசி நேரத்துல நீங்க எல்லாரும் இடறி போவீங்க அப்படின்னு பாருங்க. அப்ப இன்னைக்கு நாம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய இந்த மரணத்தை நினைவு கூற போகிறோமே, வருகிற நாட்களை நினைவு கூற இருக்கிற நாம இன்னைக்கு இடரலோட இருக்கிறோமா? அது என்ன? அது இடரல் அப்படின்னா தடுமாற்றம். இன்னொரு வகையில பாத்தீங்கன்னா மனக்காயம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாங்க. அப்ப தடுமாற்றத்தோட நாம இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கிறோமா? ஒரு மனக்காயத்தோட இருந்துகிட்டு இருக்கிறோமா? எனக்கு அவங்களையெல்லாம் நினைச்சா பிரதர் அப்படியே ஒரே மனக்காயமா இருக்குது.
இல்ல பிரதர், நான் அந்த ஓட்டத்துல ஒரு தடுமாறி ஓடிக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு இடரலோட நம்ம இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கிறோமா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு இடரல் உண்டாக்குற காரியம் அது கண் போல இன்னைக்கு இருந்துட்டு இருக்குதா? கை போல இருந்துகிட்டு இருக்குதா? அது அந்த ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சொல்லுவோம் இல்லைங்களா? அவங்களையெல்லாம் விட முடியாது பிரதர். அப்படியெல்லாம் விட்டுட்டு என்னால இந்த ஓட்டம் ஓட முடியாது பிரதர். எனக்கு அவங்க தான் முக்கியம் பிரதர். இந்த மாதிரி ஏதாவது நமக்கு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் இருக்குங்களா? இல்ல கண்ணுல நான் அவங்கள கண்ணு போல பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கண் போன்ற காரியங்கள் நமக்கு இன்னைக்கு இருக்குதுங்களா? கால் போன்ற காரியங்கள் நமக்கு இருக்குதுங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படி நாம் இருந்து கொண்டு நாம வருகிற நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை நினைவு கூறக்கூடாது. அப்ப முக்கியமா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம், நான் இன்னைக்கு ஒரு இடரலோட இருந்துகிட்டு இருக்கிறேனா? இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, நான் வேற யாருக்காவது இடரலா இருக்கிறேனா? வேற யாருக்காவது தடுமாறதுக்கு, மத்தவங்க இந்த ஓட்டத்துல தடுமாறி போறதுக்கு நான் ஒரு காரணமா இருக்கிறேனா? மற்றவங்களை மனக்காயம் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறேனா? நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் நம்மளை நாமளே கேட்டு பார்க்க ஒரு கேள்வி, நான் இடரலோட ஒரு தடுமாற்றத்தோட ஒரு மனக்காயத்தோட இருக்கிறேனாங்கிறது ஃபர்ஸ்ட் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, நான் யாருக்காவது இடரல் உண்டாக்கிக்கிட்டு யாரையாவது மனக்காயம் அடைய வச்சுக்கிட்டு யாரையாவது இந்த ஓட்டத்துல தடுமாற வச்சுக்கிட்டு இருக்கேனா? என்னை பார்க்கும்போது மற்றவங்க பக்தி விருத்தி அடையணும். என்னை பார்த்து ஒருத்தர் ஆவிக்குரிய ஜீவித்துல சோர்ந்து போற அளவுக்கு நான் ஒரு தவறான முன்மாதிரியா இருந்துடக்கூடாது. அது என்னுடைய உடைகளா இருக்கலாம், என்னுடைய பேச்சுகளா இருக்கலாம், என்னுடைய நடத்தைகளா இருக்கலாம். இது மற்றவங்களுக்கு இடரல் உண்டாக்க கூடாதுங்க. அதைத்தாங்க சொல்றாரு, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில், இந்த சிறுமந்தை வகுப்பாரில் யாருக்காவது ஒருத்தருக்கு இடரல் உண்டாக்குகிறவனா, இன்னொரு வகையில சொல்லணும்னா இடரல் உண்டாக்குகிறவளா, சரிங்களா? ஏன்னா உண்டாக்குகிறவனா நம்ம சகோதரர்கள் மட்டும் நம்ம நினைச்சிட்டு போயிடுவோம். அப்ப இடரல் உண்டாக்குகிறவளா நாம இருந்துட்டோம்னா நம்முடைய கழுத்துல ஏந்திரக்கல்ல கட்டி சமுத்திரத்துல தள்ளி போடுறது நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்றது பாக்குறோம். அததான் நம்ம பின்னாடி பாக்குறோம், இரண்டாம் மரணம் அவங்களுக்கு தான். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரெண்டு காரியங்கள் இருக்கு. ஒண்ணு இடரலோட இருக்கிறது, இன்னொன்னு மற்றவங்களுக்கு இடரல் உண்டாக்குகிறது. இந்த இடரல் உண்டாக்குற காரியத்தோடயே நம்ம இருந்துகிட்டு இருந்தோம்னா அப்ப அன்புக்குரிய சகோதரர்கள் நம்மளை நாமளே சீர்தூக்கி பார்த்து சரி செய்யணும். இப்படிப்பட்டவங்களுக்கு தான் தேவன் வைத்திருக்கிறார் அந்த இரண்டாம் மரணம். மேல் வீட்டு அறையிலிருந்து புறப்பட்டாங்க. ஊசியின் காது அந்த வாசல் வழியா வெளியில வந்துட்டாங்க. அடுத்து இன்னும் பள்ளத்தாக்கின் எல்லையோரமா கடந்து போனாங்க. அடுத்து இவங்க மூணாவதா போன இடம் எது தெரியுங்களா? காய்பாவின் அரண்மனை. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த காய்பாவின் அரண்மனையை தாண்டி அவங்க போகும்போது இதுல நாம புரிஞ்சுக்கிற காரியங்கள் என்ன, நாம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் என்ன? யார் இந்த காய்பா? இவர்கிட்ட இருந்து நாம என்ன காரியம் கற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கும்போது, யார் இந்த காய்பா? யோவான் 11:49 வசனம். யோவான் 11:49. அப்பொழுது அவர்களில் ஒருவனும் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனும் ஆகிய காய்பா என்பவன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. யார் இந்த காய்பா அப்படின்னா, இவர் பிரதான ஆசாரியன் அப்படின்னு பாக்குறோம். இந்த காய்பா ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அங்க இருந்த அந்த ஆலோசனை சங்கத்துல இருந்தவங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். என்ன ஆலோசனை இவர் கொடுத்தார் அப்படின்னா, யோவான் 11:50 வசனம். யோவான் 11:50. ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாத படிக்கே ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாயிருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்றான். இந்த காய்பா கொடுத்த ஆலோசனை என்ன தெரியுங்களா? ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாம ஒரே மனுஷன் செத்தானா அது எல்லாருக்கும் நல்லது தானே. எல்லாரும் கெட்டு போறதுக்கு யாரு காரணமோ அவங்கள கொன்னுட்டா ஜனங்கள் எல்லாம் நல்லாயிடுவாங்கல்ல. இப்ப உதாரணத்துக்கு நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு 100 பேருக்கு ஒருத்தர் தலைவர் இருக்கிறாரு. அந்த தலைவர் அந்த 100 பேரையும் கெட்ட வழியில நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இந்த 100 பேரையும் கொல்றதுக்கு அந்த 100 பேரை வழி நடத்துற தலைவரை கொன்னுட்டா 100 பேரும் தப்பிச்சிருவாங்க இல்லைங்களா? இந்த மாதிரி ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு இந்த காய்பா. ஆனா இவர் சொல்லிட்ட அந்த ஒரே மனுஷன் யார் தெரியுங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொன்னுட்டா எல்லா ஜனங்களும் கெட்டு போறதுல இருந்து என்ன ஆயிடுவாங்க? திருந்திடுவாங்க. ஏன்னா இவங்க பார்வையில இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசம் எப்படி இருக்குன்னா, அவங்க பார்வையில தவறா இருக்கு.
அதனால இந்த காய்பா என்ன பண்றாருன்னா, இங்க இயேசு கிறிஸ்துவ கொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆலோசனை சங்கத்துல ஒரு ஆலோசனை கொடுக்கறாரு. இவர் ஆலோசனை கொடுத்ததுக்கு அப்புறம் தான், இது வரைக்கும் இயேசு கிறிஸ்துவ அடிக்கணும், தண்டிக்கணுங்கிற ஒரு இதுதான் அவங்க மனசுல இருந்துச்சு. இந்த காய்பா ஆலோசனை கொடுத்த பின்னாடி தான் இயேசு கிறிஸ்துவ கொலை செய்யணுங்கிற எண்ணமே அவங்களுக்கு வந்துச்சுங்க. வசனம் நம்ம பார்க்கலாம். யோவான் 11ஆம் அதிகாரம் 53வது வசனம். யோவான் 11:53. அந்நாள் முதல் அவரை கொலை செய்யும்படிக்கு ஆலோசனை பண்ணினார்கள். பாத்தீங்களா? அந்நாள் முதல். எந்நாள் முதல்? இந்த காய்பா ஆலோசனை கொடுத்ததுக்கு அப்புறம் அந்நாள் முதல் அவரை கொலை செய்யும்படிக்கு ஆலோசனை பண்ணினார்கள். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த காய்பா கொடுத்த ஆலோசனை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பின்னாட்களை கொலை செய்யறதுக்கு காரணமா இருந்துச்சு. இப்ப நம்மளுடைய கேள்வி என்னன்னா, இந்த காய்பா கொடுத்த ஆலோசனை தேவன் கொடுத்ததா சாத்தான் கொடுத்ததா அப்படின்னு சொல்லி நல்லா கவனிச்சோம்னா, எதேச்சியா பார்த்தோம்னா என்ன தெரியும் சொல்லுவோம், மோசமானவங்க இந்த காய்பா. இந்த காய்பா கொடுத்த ஆலோசனை பிசாசோட ஆலோசனைங்க. பிசாசு தானே ஆண்டவரை கொல்லணும்னு நினைப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆனா நல்லா கவனிச்சீங்கன்னா, இது பிசாசு கொடுத்த ஆலோசனை இல்லைங்க காய்பாவுக்கு, தேவன் கொடுத்த ஆலோசனை. என்ன பிரதர், இயேசு கிறிஸ்துவ கொலை செய்யறதுக்கு காய்பா கிட்ட பிதாவாகிய தேவன் ஆலோசனை சொன்னாரா அப்படின்னா, வசனம் பாருங்க. யோவான் 11ஆம் அதிகாரம் 51-52. யோவான் 11:51-52. இதை அவன் சுயமாய் சொல்லாமல், நல்லா கவனிச்சீங்களா? இதை அந்த காய்பா சுயமாய் சொல்லாமல், அந்த வருஷத்து பிரதான ஆசாரியன் ஆனபடியினாலே இயேசு யூத ஜனங்களுக்காக மரிக்கப் போகிறார் என்றும், இயேசு கிறிஸ்து இந்த யூத ஜனங்களுக்காக மரிக்க வேண்டும் அப்படின்னும், அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதற்காகவும் மரிக்கப் போகிறார் என்றும் தீர்க்க தரிசனமாய் சொன்னார். இது தேவனுடைய திட்டம். இயேசு கிறிஸ்து மரிக்கணுங்கிறது தேவனுடைய திட்டம். அந்த தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு ஒரு தீர்க்க தரிசனமா என்ன தெரியுங்களா பண்ணாரா அந்த காய்பா, இதை செஞ்சார் அப்படின்னு யோவானே அங்க சொல்றார். அப்ப தேவனுடைய திட்டம் நிறைவேறதுக்கு இவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு. இவங்க எடுத்தது என்னமோ தீய யோசனையில எடுத்த முடிவு தான். ஆனா அந்த தீய யோசனையில எடுத்த முடிவை தேவன் என்ன தெரியுங்களா பண்ணாரு, அவருடைய திட்டத்துக்கு அதை அங்க பயன்படுத்திக்கிட்டாரு. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவங்க அந்த காய்பாவினுடைய அரண்மனையை கடந்து போறாங்க. இப்ப இதுல நமக்கு என்ன பாடங்கும் போது, இந்த காய்பா எப்படிப்பட்டவர்? இவர் ஒரு பிரதான ஆசாரியன். இவர் என்ன பண்ணாரு, இயேசு கிறிஸ்துவ கொலை செஞ்சிட்டா நல்லதுன்னு ஒரு ஆலோசனை கொடுத்தாரு. இப்ப இந்த இயேசு கிறிஸ்துவ கொலை செஞ்சிட்டா நல்லதுன்னு இவர் கொடுத்த ஆலோசனை யாருடையது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அது தேவனுடைய திட்டம். இதுல நமக்கு என்ன பாடம் அப்படின்னா, நாமளும் கூட இன்னைக்கு உண்மையா தேவனுக்கு முன்னாடி ஒரு உத்தமமான ஒரு வாழ்க்கை வாழ்றோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியமும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நன்மையாகத்தான் இருக்குங்க. அது தேவனால அனுமதிக்கப்பட்டதா தான் இருக்கும். சரிங்களா? தேவன் இந்த உலக ஜனங்களை கொண்டுதான் சபையை கட்டுறாருங்க. எப்படி அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களை வச்சுதான் ஆசரிப்பு கூடாரம் கட்டப்படிச்சோ, அதே போல இன்னைக்கு உலக ஜனங்களை கொண்டுதான் தேவன் நம்மள சபையை கட்டுறாருங்க. அந்த இஸ்ரேல் ஜனங்கள் யாருக்கு அடையாளம்னா, உலக ஜனங்களுக்கு அடையாளம். அந்த உலக ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் எதை கொண்டு கட்டினாங்க தெரியுங்களா? எகிப்துல இருந்து கொள்ளை அடித்துட்டு வந்த அந்த பொண்ணு வெள்ளியை வச்சுதான் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டினாங்க. அதே போல இன்னைக்கு இந்த உலக ஜனங்களை வச்சுதான் தேவன் என்ன தெரியுங்களா பண்றாரு, சபையை கட்டுகிறார். அப்ப இந்த உலக ஜனங்களை வச்சு எப்படி சபையை நம்மளை கட்டுறார் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, இவங்க நமக்கு விரோதமா செய்கிற காரியங்கள் மூலமா நமக்குள்ள உருவாகுங்க நல்ல குணலட்சணங்கள். உதாரணத்துக்கு இந்த உலக ஜனங்கள் நம்மளை கோவப்படுத்துறவங்களா, நம்ம மேல பொறாமப்படுறவங்களா, நம்மளை பத்தி தீமை பேசுறவங்களா இருப்பாங்க பாத்தீங்களா? அதன் மத்தியில நம்ம காமிக்கிற அமைதி, நம்ம அவங்கள மன்னிக்கிற அந்த ஒரு தன்மை, அதை சகித்து கொள்ளக்கூடிய ஒரு குணம், அதை பொறுத்து கொள்ளக்கூடிய ஒரு குணம், இந்த மாதிரி நல்ல குணங்கள் நம்மளை உருவாக்குறதுக்கு தேவன் இன்னைக்கு இந்த உலக ஜனங்களை கொண்டுதான் நம்மளை என்ன தெரியுங்களா பண்றாரு, அவருடைய திட்டத்தை நம்மளுடைய வாழ்க்கையில அவர் நிறைவேற்றுறார். உலக ஜனங்களை மட்டுமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அநேக நேரங்கள்ல நம்ம கூட இருக்கிற சகோதர சகோதரிகள் மூலமா கூட என்ன தெரியுங்களா பண்ணுவாரு, இந்த அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவார். அப்ப நம்ம என்ன ஆகிடக்கூடாது, நம்மளை மத்தவங்க தவறா புரிஞ்சுக்கும் போதோ,
மற்றவங்கனால நம்ம புறக்கணிக்கப்படும் போதோ, இல்ல தவறா குற்றம் சாட்டப்படும் போதோ, இல்ல நம்ம ரொம்ப நம்பி இருந்தவங்க நம்மளை கைவிடும் போதோ, இல்ல நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு மற்றவங்களுக்கு அது போகும்போதோ, இது போன்ற தீமையான காரியங்களை எல்லாம் தேவன் நம்மளுடைய நன்மைக்காக அங்க மாற்றுவார். இந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க, அன்னைக்கு கூட சகோதரர்கள் இங்க வந்தப்ப பாடம் எடுத்தாங்க. அதாவது பிலாத்துவினுடைய மனைவி இயேசு கிறிஸ்துவ கொலை செய்யாதீங்க, அவரை பார்த்து நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு காரியம் சொல்லுவாங்க. இந்த சொப்பனத்தை கொடுத்தது யாரு? இயேசு கிறிஸ்துவ கொலை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வச்சது யாரு அப்படின்னா நம்ம என்ன தெரியுங்களா நினைப்போம்? ஒரு பக்கம் யூத ஜனங்கள் இவனை சிலுவையில் அறையும், இவனை சிலுவையில் அறையுங்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு புறஜாதியானுடைய மனைவி ஐயோ அவரை கொலை செஞ்சிடாதீங்க, பார்த்து நடத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல எந்த பக்கம் தேவன் இருந்தார், எந்த பக்கம் சாத்தான் இருந்தானா ஈஸியா நம்ம என்ன தெரியுங்களா சொல்லுவோம்? அந்த இஸ்ரேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் தாங்க சாத்தானு, அவங்க தாங்க பாருங்க இயேசுவை கொலை செய்ய சொல்லி சொல்றாங்க. பாருங்க, இந்த ஒரு புறஜாதி பெண்மணி மூலமா ஆண்டவர் அதை தடுக்க பார்க்கிறார் பாருங்க அப்படின்னு நினைப்போம். ரொம்ப ரொம்ப தப்புங்க இது. அந்த புறஜாதி பெண் மூலமா இயேசுவை கொலை செய்ய வேணாம்னு தடுக்க வச்சது யார் தெரியுங்களா? சாத்தானுடைய எண்ணம் அது. யூத ஜனங்கள் இயேசுவை கொலை செய்யும் சொன்னது அது தேவனுடைய சித்தங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து செத்தா தானே நமக்கு ரட்சிப்பு. இன்னைக்கும் கூட நம்ம அன்புக்குரிய சகோதரர்களை பாருங்க, நம்மளை யார் ரொம்ப அன்பா நேசிக்கிறாங்க, யார் நம்மளை நல்லா புகழ்ந்து பேசுறாங்களோ அவங்களோட ஐக்கியம் வச்சுக்க ரொம்ப விரும்புவோம். ஆனா யாராவது நம்ம செய்யற தப்ப கண்டிச்சாங்கன்னு வைங்களே, அவங்க முகத்தை பார்க்க கூட நமக்கு பிடிக்காது. ஆனா நம்மளோட தப்ப அவங்க சரி பண்றது தானுங்களே நல்ல விஷயம். நம்மளை புகழ்றவங்க அப்படியே புகழ்ந்து நம்மளை கீழே கொண்டு போயிடுவாங்க, நமக்கு தெரியாதுங்க. அப்ப இன்னைக்கு நாம எதை விரும்புகிறோம்? நம்ம கிட்ட இருக்கிற தவறுகளை சுட்டி காட்டுறவங்களை நம்ம விரும்புறோமா, இல்ல நம்ம தவறே செஞ்சா கூட அதை தவறு இல்ல, இதெல்லாம் ஒரு பெரிய தவறாக்கும், இதெல்லாம் ஒரு பெருசுன்னா அவங்கவுங்க என்னென்னமோ தப்பெல்லாம் பண்றாங்க. இந்த மாதிரி நம்ம செய்கிற தவறுகளுக்கு நம்மளை உற்சாகப்படுத்துறாங்க பாருங்க. இவங்க கிட்டதான் அன்புக்குரிய சகோதர ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க. இன்னைக்கு நாம எதை விரும்புகிறோம்? அப்ப நம்மளை குற்றப்படுத்தி நம்மளை தவறுக்குள்ள ஒரு சில தவறான குற்றச்சாட்டுகள் வரும்போது நம்ம யோசிக்கணுங்க. ஒரு சமயம் நம்ம செய்யாத தவறை கூட செஞ்சதா சுட்டி காட்டுவாங்க. அந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம என்ன தெரியுங்களா பண்ணணும்? தேவனுடைய முகத்தையே பார்க்கணும். அப்பா, உங்க அனுமதி இல்லாம என் வாழ்க்கையில எதுவுமே வராதுப்பா. அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி நன்மை இல்ல, மிகப்பெரிய நன்மை இருக்கும். அதனால நான் இதை அப்படியே ஏத்துக்கிறேன்ப்பா. அந்த ஒரு மனநிலை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம வளர்த்து கொள்ளணும். தீமையை நன்மையாக மாற்றுகிற தேவன் நம்முடைய அன்பு தகப்பன். இதை நம்ம மறந்துடக்கூடாதுங்க. இதுதான் அவங்க அன்னைக்கு அந்த காய்பாவின் அரண்மனையை கடந்து போகும்போது அவங்க என்ன பாடங்கள் கற்றுக்கொண்டாங்களோ இல்லையோ, நமக்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு பாடமா அது இருக்குது. இப்ப அடுத்து 4வது அவங்க ஒரு இடம் கடந்து போறாங்க. காய்பாவின் அடிமையை கடந்து போகும்போது அவங்க எருசலேம் தேவாலயத்தை பாக்குறாங்க. தேவாலயத்தை பார்க்கும்போது முக்கியமா பார்த்துட்ட ஒரு இடம் என்ன தெரியுங்களா? அந்த ஆலயத்தினுடைய உப்பரிகை. அந்த உப்பரிகையை பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு என்ன மனசுல தோணி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர் உடன்படிக்கை செய்து அந்த ஞானஸ்நானம் எடுத்து அந்த 40 நாள் உபவாசம் இருந்த பின்னாடி இப்ப சாத்தானுடைய சோதனை அவருக்கு வந்துச்சு இல்லைங்களா? அது அவருடைய மனசுல வந்திருக்கும். ஏன்னா ஆலயத்தினுடைய அந்த உப்பரிகையில கொண்டு போய் நிறுத்தி தான் சாத்தான் அங்க இயேசு கிறிஸ்து சோதிச்சதை நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 4 அதிகாரம் 5 மற்றும் 6. மத்தேயு 4 அதிகாரம் 5 மற்றும் 6. அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, பாத்தீங்களா? தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடாதபடிக்கே அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். இங்க நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா எந்த நம்ம பாக்குறோம்னா, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், இதுதான் இயேசு கிறிஸ்துவங்க ஞாபகம். இப்படித்தானே நமக்கு சோதனை வந்துச்சு, இனிமேலும் இப்படித்தான் சோதனை வரும். இது யாருக்கு தெரிஞ்சிருக்கும்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்ப பாருங்க, இது ஆரம்பம்.
இயேசு கிறிஸ்துக்கு வந்த சோதனையுடைய ஆரம்பம் என்னன்னா, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆக்கும்படி ஆக்கும் அப்படின்னு சொல்லி வரும். இப்ப அடுத்து 2வது சோதனையில தான் நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும் அப்படின்னு சொல்லி வரும். இந்த சோதனை பாத்தீங்கன்னா, இதுக்கு கீழே நீங்க வசனம் பாத்தீங்கன்னா, சில காலம் பிசாசு அவரை விட்டு போனான் அப்படின்னு இருக்கும். ஆனா எது வரைக்கும் இந்த சோதனை இருந்துச்சு தெரியுங்களா? கடைசியா இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்குறாரு. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 39-40. மத்தேயு 27:39-40. அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூசித்தார்கள். நல்லா கவனிச்சிங்களா? ஆரம்பத்துல அந்த இயேசு கிறிஸ்துனுடைய அந்த உடன்படிக்கையினுடைய ஆரம்ப நாட்களில வந்துட்ட சோதனை என்னன்னா, நீ தேவனுடைய குமாரனே ஆனார். இப்ப சிலுவையில மரிக்க போறாரு. இப்பவும் அதே வார்த்தை, நீ தேவனுடைய குமாரனே ஆனால். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுல நமக்கு என்ன பாடம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துக்கு ஏதோ ஆரம்ப கட்டத்துல மட்டும் சோதனை இல்லைங்க. அவர் சிலுவையில மரிக்கிற வரைக்கும் அவருக்கு சோதனை இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. இதுல நமக்கு என்ன பாடம்னா, நமக்கும் கூட சோதனைங்கிறது எப்ப வேணும்னாலும் வரலாம். நாம விழித்தே இருக்கணுங்க. உடன்படிக்கை செஞ்சா கொஞ்ச நாள் வரும், அதுக்கப்புறம் வராது. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. எப்ப வேணும்னாலும் நமக்கு இந்த சோதனை வரலாம். அப்ப நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்னது? விழித்திருக்கிறவர்களா காணப்படணும். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது லூக்கா 21ஆம் அதிகாரம் 34 முதல் 36 வரைக்கும். லூக்கா 21ஆம் அதிகாரம் 34 முதல். உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாத படிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பாருங்க, நம்முடைய இருதயம் என்ன ஆகுமா? பெருந்திண்டியினாலும் லௌகீக கவலைகளினாலும். சரிங்களா? அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா வெறியினாலும். இப்ப நம்மளே யோசிச்சு பார்க்கணுங்க, எப்படியெல்லாம் நமக்கு சோதனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெருந்திண்டி, அதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கு, அது பின்னாடி நாட்கள்ல நம்ம பார்க்கலாம். வெறி, அடுத்து உலக கவலைகள், இதுல நம்ம பாரம் அடையாத படிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற எவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். இந்த சோதனைகளை மேற்கொள்ளணும்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நாம செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்னன்னா, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இதை தாங்க. அப்ப எப்பவுமே ஒரு ஜெப சிந்தை இருந்தா தான் நம்ம இந்த சோதனைகளை மேற்கொள்ள முடியும். இல்லைன்னா வர்றது சோதனைன்னு தெரியும். சோதனை வந்திருக்கும், அது சோதனைனே நமக்கு தெரியாதுங்க. ஏன்னா ஜெபம் பண்ணி விழித்திருக்கலையே. அது சகோதரர்கள் மூலமா வரலாம், சகோதரிகள் மூலமா வரலாம், இல்ல உறவுக்காரர்கள் மூலமா வரலாம், இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க மூலமா வரலாம், யார் மூலமாவும் வரலாம். சரிங்களா? அதாவது உறவுக்காரர்கள் வேற புறஜாதிகள் மூலமா வந்தா கூட நம்ம கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா சகோதர சகோதரிகள் மூலமா வந்துச்சுன்னா நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப கடினங்க. ஆனா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, விழித்திருந்து ஜெபம் பண்ணலைன்னா இவைகளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பாருங்க, பேதுருக்கு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உனக்கு சோதனை வரும்னு சொல்றாரு. சாத்தான் புடமிடுறதுக்கு உத்தரவு கேட்டான்னு சொல்லி சோதனை வரும்னு சொல்லி அவர் தோத்தாருங்க. நல்லா தெரியுது தனக்கு சோதனை வரும்னு தெரிஞ்சு அவர் தோத்தாரு. ஆனா யோபுக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அவருக்கு சோதனை வருங்கிறது தெரியவே இல்லை. இடையில அவர் கொஞ்சம் ஒரு சில வார்த்தைகள் விட்டாலும் கூட அவர் அந்த சோதனையை ஜெயிச்சு, என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் நிதானமாய் பேசலன்னு ஆண்டவர்கிட்ட பாராட்டு வாங்கிட்டாருங்க. சோதனை வரும்னு தெரிஞ்சு ஒருத்தர் தோக்குறாரு, சோதனை வரும்னு தெரியாம ஒருத்தர் ஜெயிக்கிறார். பாத்தீங்களா? காரணம் என்னன்னா தேவ உறவு. அப்ப தேவ உறவு நமக்குள்ள அதிகமா இருந்து நம்ம எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழிச்சிருக்கிறவங்களா இருந்துட்டோம்னா நாம தப்பிச்சிடலாம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 4வதாய் அவங்க கடந்து சென்ற இடம் உப்பரிகை. அந்த உப்பரிகையில நம்ம கத்துக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, அது இயேசு கிறிஸ்துக்கு வந்த ஆரம்ப சோதனை.
அந்த உப்பரிகையிலிருந்து கடைசி அவர் சிலுவையில மரிக்க போறார். சிலுவையில தொங்கும் போதும் அவருக்கு அதே விதமான சோதனை அங்க வந்துச்சுன்னு பாக்குறோம். அப்ப நமக்கும் கூட எப்ப வேணாலும் சோதனைகள் வரலாம். நாம விழித்திருந்து ஜெபிச்சு அதை மேற்கொள்ளணும் அப்படின்னு பாக்குறோம். கடைசியா இவங்க கடந்து சென்ற இடம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, 5வதா இவங்க கடந்து சென்ற இடம் திராட்சை தோட்டம். அந்த திராட்சை தோட்டத்தை கடந்துதான் ஒலிவ மலைக்கு போய் அங்க கெத்செமனே தோட்டத்துக்கு போகணும். இப்ப திராட்சை தோட்டத்துக்கிட்ட போகும்போது இதுவரைக்கும் அவங்க நடந்ததையெல்லாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்பவே இயேசு கிறிஸ்து என்ன தெரியுங்களா பண்றாரு, ஒரு உவமைய அவங்களுக்கு அங்க சொல்றாரு. இதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு கடைசி உவமை அப்படின்னு கூட நம்ம பாக்குறோம். இந்த உவமைய தன்னுடைய சீசர்கள்கிட்ட சொல்றாரு. யோவான் 15ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2. யோவான் 15 1 மற்றும் 2. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, நான் தான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், தன்னை குறித்தும் தன்னுடைய பிதாவை குறித்தும் அங்க சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாருன்னா, சீசர்களை பார்த்து சொல்றாரு, இவங்க தான் கொடி அப்படிங்கறத அங்க 5வது வசனத்துல சொல்லுவாரு. இப்ப இது என்ன சொல்றாருன்னா, நீ கொடி எதுவோ அது, அதாவது கனி கொடுக்காத கொடியை என்ன பண்ணுவார்னா அறுத்து போடுவாரு. கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் அப்படிங்கிறாரு. அப்ப இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிற காரியம் என்னன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம அதிகமான கனிகள் கொடுக்கக்கூடியவர்களா இருக்கணும். அப்படி அதிகமான கனிகள் கொடுக்கணும்னா 2 காரியங்கள் நமக்குள்ள நடக்கணும். அடிக்கடி சுத்திகரிப்பு நமக்குள்ள நடக்கும். அடுத்து தேவையில்லாத கிளைகள் என்ன தெரியுங்களாகும், நறுக்கப்படணும். இதை யார் செய்வா? இயேசு கிறிஸ்து செய்யறது இல்லைங்க, பிதாவே அதை செய்யறாராம். பிதாவே சுத்தம் பண்ணுகிறார். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அடிக்கடி சுத்திகரிக்கப்படணும், கிளை நறுக்கப்படணும். இது 2மே நம்முடைய வாழ்க்கையில நம்ம நடக்கும். அப்படி செய்யும் போது தேவனுடைய பிள்ளைகளான நம்ம என்ன பண்ணணும்? நமக்குள்ள சுத்திகரிக்கும் போது அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குமான்னு பாத்தீங்கன்னா இல்லைங்க. அந்த நேரத்துல அது என்ன தெரியுங்களாகும், ஒரு வருத்தத்தை கொடுக்கக்கூடியதா தான் இருக்கும். ஏன்னா தேவையில்லாத காரியங்களை நீக்கிறதுக்கு பேர் தான் சுத்தம் செய்தல். நம்ம பல வருஷங்களா ஒரு சில காரியங்களோட இணைஞ்சே இருந்திருப்போம். ஆனா அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமா இருக்கும். இப்ப அதை நம்மளை விட்டு எடுக்கும் போது, நம்மளை சுத்தம் பண்ணும்போது அது நமக்கு ஒரு வேதனையா தான் இருக்கும். அடுத்து நமக்கு தேவையில்லாத காரியங்கள், இடரல் உண்டாக்குற காரியங்கள், அதை தேவன் கட் பண்றாருன்னு வைங்களே. அப்படி கட் பண்ணும் போதும் நமக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும். ஆனா அந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா, நிலைத்திருத்தல். நீங்க இந்த அதிகாரம் ஃபுல்லா நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்ற விஷயம் என்ன தெரியுங்களா, நிலைத்திருங்கள் நிலைத்திருங்கள் நிலைத்திருங்கள்னு தான் சொல்லுவாருங்க. கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா இந்த யோவான் 15ஆம் அதிகாரத்துல 12 தடவை சொல்றாருங்க, நிலைத்திருங்கள் நிலைத்திருங்கள் நிலைத்திருங்கள்ங்கிறது தான். சரிங்களா? அப்ப நாம் தேவனுக்குள் நிலைத்திருந்தால்தான் இது போன்ற சுத்தம் செய்யும் போதும் நம்மளுடைய காரியங்கள்ல ஒரு சில காரியங்களை நம்மளுக்கு கிளை நறுக்கும் போதும் நாம தேவனுக்குள்ள இருப்போம். இதை குறித்து ஏசாயா சொல்லும் போது, ஏசாயா 50ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 50:10. உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். ரொம்ப ஆச்சரியமான ஒரு வசன பகுதி பாருங்க. ஆண்டவருக்கு பயந்து, உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு, பாருங்க, ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருடைய, அதாவது தாசனுடைய சொல்லை கேட்டு ஒருத்தர் நடந்தா அவருக்கு என்ன இருக்கும்? ஆசீர்வாதம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். ஆனா இங்க வசனத்தை நல்லா கவனிங்க. உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ. இது எப்படி? அது எப்படி வெளிச்சம் இல்லாம இருட்டாகும் அப்படின்னா, எல்லாமே மறைக்கப்பட்ட ஒரு நிலைமை, எல்லாமே எதிர்காலமே இருண்டு போன மாதிரி ஒரு நிலைமை. எப்ப? ஆண்டவருக்கு பயந்து அவருடைய வார்த்தையின்படி நடக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு சில சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கப்படும். எதுக்கு? நம்மளை சுத்தம் பண்றதுக்கும் கிளை நறுக்கப்படுறதுக்கும். இப்படி தேவனை என்ன தெரியுங்களா பண்ணுவார்? ஒரு சில நேரங்களில் அது போன்ற இருட்டான சூழ்நிலைகளை அனுமதிப்பாரு. அப்ப தேவனுடைய பிள்ளைகளான நம்ம என்ன தெரியுங்களா பண்ணணும்? அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி, தேவனுக்கு விசேஷித்த நாமங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த நாமத்தை நாம நம்பணுமா. அவர் கைவிடாதவர், அவர் ஏந்துகிறவர், அவர் சுமக்கிறவர்,
சரிங்களா? இப்படியெல்லாம் நிறைய அவருடைய நாமங்கள் மேல விசுவாசம் வச்சு, நம்பிக்கை வச்சு, தேவனையே சார்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருந்தா தான் நாம கனி கொடுக்க முடியும். அவர் தான் செடிங்கிறத தான் இந்த உவமையில அங்க சொல்ல வர்றார். இதை சீசர்கள்கிட்ட அதிக நேரம் அவர் என்ன பண்றாருன்னா பேசிட்டு போயிட்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்ப நல்லா கவனிக்கும் போது சகோதரர் இதை குறிச்சு சொல்றாரு, திராட்சை செடிக்கும் கொடிகளுக்கும் இருக்கிற ஐக்கியத்தை இங்க என்ன பண்றாருன்னா ஒரு உவமையா ஏற்படுத்தி சொல்றாரு. இந்த கொடி இருக்கே, கொடிதான் நம்ம. இந்த கொடியோட ஜீவன், அதாவது உயிர், கொடியோட பலன், அதாவது வல்லமை, இந்த கொடியோட செழுமை, அதாவது செழிப்பு, இந்த கொடியோட வளர்ச்சி. மறுபடியும் சொல்றேன், கொடிக்கு இருக்கிற ஜீவன், கொடிக்கு இருக்கிற பலன், கொடிக்கு இருக்கிற செழுமை, கொடிக்கு இருக்கிற வளர்ச்சி, இது எல்லாமே செடியில தான் இருக்கு. செடியை இது சார்ந்து இருக்கும்போது தான் இதுல உயிர் இருக்கும், இதுக்கு வல்லமை இருக்கும், இதுக்கு செழிப்பு இருக்கும், இதுக்கு உயர்வு இருக்கும். சரிங்களா? ஒரு சமயம் இந்த கொடி அந்த தாய் செடியில இருந்து வெட்டப்பட்டுருச்சுன்னு வைங்களே, தண்ணீர் தானே இதுக்கு ஜீவன் இல்லாததுனால சீக்கிரத்துல இது என்ன ஆயிரும் தெரியுங்களா? மரித்து போயிடும். அப்ப செடியில இருந்து கொடுக்கப்படுகிற தண்ணீர் மற்றும் உணவை வச்சுதான் இந்த கொடி என்ன தெரியுங்களா ஆகணும்? செழுமையாகி பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுக்கணும். இது செடியில இருந்து வெட்டப்பட்டுருச்சுன்னா முழுமையா உலர்ந்து போயிடும் அப்படின்னு பாக்குறோம். அப்ப இதுதான் அங்க ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த திராட்சை செடியை வச்சு அங்க சொல்லிட்ட உவமையில நம்ம பார்க்கிற காரியம். அப்ப கிட்டத்தட்ட நம்ம பார்த்துட்டோம், 5 இடங்கள் இவங்க கடந்து வராங்க. முதலாவது ஊசியின் காது, 2வது இன்னும் பள்ளத்தாக்கு, 3வது காய்பாவின் அரண்மனை, 4வது ஆலய உப்பரிகை, 5வது திராட்சை தோட்டம். இந்த 5 இடங்களை இவங்க கடந்து வந்து இப்ப என்ன ஆயிடுறாங்கன்னா ஒலிவ மலைக்குள்ள இருக்கிற அந்த கெத்செமனே தோட்டத்துக்குள்ள இவங்க பிரவேசிடுறாங்க அப்படின்னு பாக்குறோம். இதுதான் கெத்செமனே நோக்கிய நடைபயணம். அப்ப முடிக்கிறோம் இதோட. அப்ப மேல் வீட்டு அறையில இருந்து கெத்செமனே நோக்கி செல்லும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சீசர்களும் கடந்து சென்ற இந்த 5 இடங்கள்ல நமக்கான பாடம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை நினைவு கூற இருக்கிற நமக்கான பாடங்கள் என்ன அப்படிங்கும்போது, முதலாவது நம்ம பார்த்துட்டோம் ஊசியின் காது. அதுல நம்ம கத்துக்கிட்ட பாடம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என்னிடத்தில் என்ன குறை இருக்கு, நினைவு கூறுதல் ஆசரிக்க போறனே அந்த நாளுல எந்தாவது குறையோட நான் போய் ஆசரிச்சிருவேனா? குறைவுகள் இருக்கலாம், அதுக்கப்புறமும் நம்ம சரி செய்யலாம். ஆனா இப்ப உணர்த்தப்படக்கூடிய குறைகள் இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா முதல் வருஷத்துல உடன்படிக்கை செஞ்சு முதல் வருஷத்துல ஒரு சில குறைவுகள் ஆண்டவர் காமிப்பாரு. அதை சரி செஞ்சாதான் அடுத்து இருக்கிற குறைகளை காமிப்பாரு. அதை சரி செஞ்சா அதுக்கு அடுத்து இருக்கிற குறைகளை காமிப்பாருங்க. ஆரம்பத்துல காமிக்கிற குறைகளை சரி செய்யாம இன்னும் என்னிடத்தில் என்ன குறை, இன்னும் என்னிடத்தில் என்ன குறைனா ஃபர்ஸ்ட் சொன்னதை சரி செய்யின்றுவாரு. அதனால முதலாவது ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிற காரியங்களை சரி செய்து கொண்டு நாம் வருகிற நினைவு கூறுதல் ஆசரிக்கிறத ஊசியின் காதல பாக்குறோம். அடுத்து இன்னும் பள்ளத்தாக்குல என்னத்தை பாக்குறோம் அப்படின்னா, இடரல் உண்டாக்குகிற காரியங்கள், மற்றவங்களுக்கு மனக்காயத்தை உண்டாக்குறதோ, மற்றவங்களுக்கு இடரல் உண்டாக்குறவனாவோ இடரல் உண்டாக்குகிறவளாவோ நான் இருந்துடுறேனா, இதை நம்ம சிந்திக்கணும். அடுத்து நான் ஏதாவது இடர்களோட மனக்காயத்தோட நான் இருந்துடுறேன்னா, அப்படி இருந்துச்சுன்னா அதை சரி செய்து கொண்டு நம்ம என்ன பண்ணோம்னா வருகிற அந்த நினைவு கூறுதல் ஆசரிக்கணும். 3வது நம்ம பார்க்கிறோம் காய்பாவின் அரண்மனை. இதுல நம்ம கத்துக்கிட்ட காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில எத்தனை தீமைகள் வந்துட்டாலும் நாம் தேவனை உண்மையா அன்பு கூர்ந்தோன்னு வைங்களே, நம்முடைய வாழ்க்கையில எல்லா தீமைகளையும் அவர் நன்மையா மாத்துவார். அதான் நம்ம வசனம் பார்த்தோம், ரோமர் 8:28 நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்ப எந்த தீமையுமே நன்மையாய் தேவன் மாற்றுவார். அடுத்து ஆலய உப்பரிகை. இதுல நம்ம கத்துக்கிட்ட காரியம் என்னன்னா, சோதனைங்கிறது ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாள் கிடையாது, மரண பரியந்தம் வரைக்கும் இருக்கும். அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம பார்க்கிறோம், மரண பரியந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அப்ப எப்பொழுதும் நமக்கு வரப்போகிற அந்த சோதனைய சந்திக்கக்கூடிய ஒரு ஆயத்தம் உள்ளவர்களா நாம இருக்கணும். கடைசியாக நம்ம பார்த்துட்டோம், திராட்சை தோட்டம் அது தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவை குறித்து சொல்லுது. எந்த சூழ்நிலைகள் வந்துட்டாலும் அந்த உறவுல நம்ம என்ன பண்ணிடணும்னா நிலைச்சு இருக்கணும். இந்த உலகத்துல இருக்கிற எந்த உறவும் தேவனுக்கும் நமக்கும் இருக்கிறதான உறவை குறைச்சிடக்கூடாதுங்க. அந்த உறவுல நம்ம குறைவில்லாதவர்களா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஒரு உறவை நம்ம காத்துக்கொள்ளணும்.
இத அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏதோ ஒரு பஸ்கா நாட்கள்ல மாத்திரம் இல்ல, நம்மளுடைய மரண பரியந்தம் என்ன பண்ணணும்னா இது போன்ற காரியங்களை நமக்குள்ள வளர்த்து கொண்டு, எந்த குறை இருக்கு ஒவ்வொரு நாளும், அப்பா வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்ன நித்திய வழியில நடத்துங்க அப்படிங்கிறது நம்முடைய அனுதின ஒரு ஜெபமா இருக்கணும். அடுத்து அடுதினமும் யாருக்கும் இடர்கள் உண்டாக்காம நம்மளை பார்த்துக்கணும். அடுத்து வருகிற தீமையான காரியங்களை தேவன் நன்மையாய் மாத்துவார் அப்படிங்கிற ஒரு சிந்தையோட எல்லா சோதனைகளையும் சந்திக்கக்கூடிய ஆயத்தம் உள்ளவர்களா தேவ உறவில் நிலைத்திருந்து இந்த ஓட்டத்தை ஓட தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்ட உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்டதான வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் அன்பான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.